மந்திரி சபையே கிட்டத்தட்ட முழுமையான மந்திரி சபை இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்கிறாங்க. முன்றைய ஆட்சியில் இருக்கிற நியமிக்கப்பட்ட அதிகாரி பல்வேறு தமிழ்நாடு இருக்கிற அனைத்து துறைகளுடைய அதிகாரிகள் பாத்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்து அவங்க நியமிச்சவங்க தான் மாத்திருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல காவல்துறை சார்ந்தாலும் சரி, அதிகாரிகளும் சரி, நீங்க மாவட்ட ஆட்சியர்களும் கூடி பல மாவட்டங்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, நிர்வாக ரீதியாக மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு கால அவகாசம் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை நம்ம ஒரு வெயிட்டிங் டைம். அது நம்முடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய்க்கு சரி, புதிய அரசாங்கத்துக்கும் கண்டிப்பா கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி திராவிட கட்சி சொல்லிட்டு வந்தாங்க. முதல் முறையாக மாநிலத்தில் சுயாட்சி கூட்டணி ஆட்சி உருவாக்கியிருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்லுங்க? அருமையான விஷயம், நல்ல விஷயம். இது ஒரு ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரோ ஒரு தனி இயக்கம் இருக்கிறத விட பல இயக்கங்கள் சேர்ந்து வரும்போது ஒரு தவறு நடந்ததுன்னா அதை சுட்டிக்காக்கி இல்லை கண்டிக்கிறக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லணும். தொடர்ந்து நம்ம மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுன்னு நல்லதான் சொல்லுவேன். நான் கண்டிப்பா நல்லதான் சொல்லுவேன். இது யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க? யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதனால இது மக்களால் அனைத்து இயக்கங்களால் வரவேற்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும். தொடர்ந்து 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு உயர்ந்துகிட்டே வருது. இந்த 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிஞ்சோன்னா தொடர்ந்து உயர்வுகள் இருக்கு. நான் இந்த கேள்வியை ஏன் கேட்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வரும்போதே இன்னைக்கு காலையில இருந்து 7 மணிக்கு சுற்றுப்பயணம் இன்னைக்கு தொடங்கிச்சு. இன்னைக்கு காலையில் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்று கடந்த 10 நாட்கள்ல பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட லிட்டருக்கு 7000 ரூபாய் கூடியிருக்கு. 7000 ரூபாய் கூடியிருக்கு. இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை கிட்டத்தட்ட 107 நினைக்கிறேன். 107 லிட்டர் 107. டீசல் விலை கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு தொட்டிருக்கு இன்னைக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை யாருக்கு? சாதாரண சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்களை உருவாக்கும். நான் இந்த ஈரான் அமெரிக்கா அந்த போர் அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு வரும்போது அப்பவே நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். ஒன்றிய அரசு என்னன்னா அடுத்து இந்த எல்பிஜி கேஸ் ஷார்டேஜா இருக்கட்டும், நீங்க பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சவால்கள் வரும். அதனால அதுக்கு ஆயத்தமாகணும். அதுல ஏதாவது இந்த எரிவாயு மற்றும் இது போன்ற விஷயங்கள் விலை உயர்வு இல்ல தட்டுப்பாடு ஏற்பட்டனா நாடே ஸ்தம்பிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அரசாங்கம் இதுக்குண்டான உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் அதுல சில குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சீனா நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான தயார் நிலையில் இருந்து இதை எதிர்பார்த்து அவங்க எரிவாயு பொறுத்த வரைக்கும் கேஸா இருக்கட்டும் பெட்ரோல் டீசலா இருக்கட்டும் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. பல நாடுகள் இதா இருந்துக்கிட்டாங்க. ஆனா சில நாடுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அஜாக்கிரதையா இருந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. சில நாடுகள்ல ஊரடங்கு லாக்டவுனே போட்டாங்க. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் கேஸ் நீங்க கமர்ஷியல் கேஸ் உங்களுக்கு இன்னைக்கு 3000 4000 பிளாக்ல கொடுத்தாலும் நீங்க கிடைக்க மாட்டீங்க. பல ஹோட்டல்கள் இன்னைக்கு அது குறிப்பா கையேந்தி போனா மூடிட்டாங்க.